இந்த கோரிக்கைகளை இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் திமுக நிறைவேற்றுக்கு முன் வருகிறதா வரவில்லையா என்பதை தெரிந்து அதற்கு ஏற்றவாறு பத்திரிகையாளருடைய கூட்டத்தை கூட்டி இறுதி முடிவினை கட்சியின் நிறுவனத் தலைவர் என்கிற முறையில் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை தலைமை குழு கூடி முடிவெடுத்து அதற்கான அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார்கள். அது 234 தொகுதிகளிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து போட்டியிடுவதா அல்லது திமுகவின் பதிலுக்கு ஏற்றவாறு திமுகவில் தொடர்வதா அல்லது மற்ற கூட்டணிகளில் இணைவதை குறித்து முடிவெடுப்பதா என்பதை குறித்து கட்சியின் நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நான் இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்று வருகிறோம். இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இருந்து வருகிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக கடந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். 234 தொகுதிகளிலும் கட்டமைப்புள்ள ஒரு கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்திருக்கிறது. ஆதலால் எங்களுக்குரிய கூடுதல் இடங்களை தர வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு நாங்கள் கொடுத்திருக்கிற இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இது ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் கோரிக்கை. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதுபோன்று வன்னியர்களுக்கான அந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கு நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டும் அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கப்படுகிறது. அது நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழீழ மண்ணில் நடந்தது இனப்படுகொலை, அதற்கென்று ஒரு பொது வாக்கெடுப்பு என்போம். அதுபோன்று தமிழ்நாடு அரசு பணிகளில் 100% தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களுக்கே வழங்குகின்ற அந்த அரசு சட்டம் இயற்ற வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளில் 90% அந்தந்த மாநில மக்களுக்கே அந்த வேலைவாய்ப்பை உறுதி செய்கின்ற ஒரு சட்டம் இயற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோயில்களிலும் குடமுழுக்கு மற்றும் அர்ச்சனைகள் தமிழில் நடைபெற வேண்டும் என்பது. அதுபோன்று இங்கு எமது ஈழ உறவுகள் பாஸ்போர்ட் ஆக்டில் கைது செய்தவங்கெல்லாம் பல ஆண்டுகள் 5 ஆண்டு 10 ஆண்டு 7 ஆண்டா திருச்சி சிறப்பு முகாமில் சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. இவர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் முதலமைச்சர் கையில் இருக்கிற அதிகாரம். நாளைக்கு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைச்சாலே அவர்களை நன்னடத்தின் அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்யலாம். விடுதலை செய்ய பிறகு அவர்கள் விரும்பிய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கலாம். இதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்யக்கூடியது. இதையெல்லாம் நாங்கள் கோரிக்கையாக கொடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் ஆச்சு. ஆனால் இது குறித்து எந்த பதிலும் இல்லை. இதெல்லாம் எங்களுடைய மிக உயிர் மூச்சான மிக முக்கியமான கொள்கைகளாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்ற வேண்டும். அதற்கு அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து ஒன்றிய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தின அந்த தனியார் லாரி ஓட்டுநர்கள், அந்த நேஷனல் பர்மிட் லாரி ஓட்டுநர்கள், அந்த அசோசியேஷன் அவர்களே அதற்கான ஒரு தொகையை செலுத்த முன்வர தயாராக இருக்காங்க. அதை அவர்களை அழைத்து பேசி இந்த ராப்பகல் இந்த சுங்க கொள்ளையை தடுத்து நிறுத்த முதலமைச்சர் முன் வரணும். அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கணும். அதேமாரி 10 ஆண்டு காலமாக நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் திமுக ஆட்சிக்கு வந்தால் விடுதலை செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க விடுதலை செய்யப்படவில்லை. அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதேமாரி படிப்படியாக இந்த டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடி பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. எங்களுக்கு கூடுதல் இடங்களை காட்டிலும் இந்த தமிழ் சமூகத்தின் இந்த மிக முக்கியமான இந்த பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு திமுக தலைமையிலான அரசும் அந்த கட்சியும் முன்வர வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. சரி, இதை கொடுத்தோம்ல, இதை குறித்து இத்தனை கொடுத்துருங்க, இத்தனை முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டாரு, திமுக இதை கொள்கை முடிவோடு இதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் அறிவிக்க போகிறோம், இல்லை தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படி என்ற ஒரு தகவலும் எங்களுக்கு இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை. அதனால் எங்களுக்கு கூடுதல் இடங்களை காட்டிலும் நான் கோரிக்கை வைத்த இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை இந்த பிரச்சனைகளுக்காக இதை செய்து தரக்கூடிய தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரவு அளிக்கலாமா அப்படி என்ற ஒரு விவாதமும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது தற்போது விவாதம் மாலை அமர்வுக்கு மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை திமுக கிட்ட எங்களுக்கு இந்த கோரிக்கையை குறித்து எந்த பதிலும் வரல அப்படின்னா இந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று பிரதான தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் ஒன்று கூடி நாங்கள் வைத்த இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு
இப்போ அதிமுகவோ அல்லது எங்களுக்கு ஒத்த கொள்கை அடிப்படையில் ஒத்த கருத்துள்ள மற்ற அரசியல் கட்சிகளோ முன்வரும் என்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்து தேர்தலில் பயணிப்பதை குறித்து மாலை அமர்வில் கட்சி விவாதிக்க தயாராக இருக்கிறது.